Hi friends, நம்ம இன்னைக்கு சூப்பரான ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய மீன் தொக்கு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட யூனிக் டேஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா தொக்கோட வேப்பர்லயே ஃபிஷ் பாயில் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வவால் மீன்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் புளி கரைச்சலை நல்லா திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி வராத அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் அம்மியில் அரைச்சி வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலால நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க வவால் மீனை சேர்த்துக்கலாம். மீனோட எல்லா கார்னர்லையும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் மேரினேட் ஆகிற டைம்குள்ள நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக ஃபிஷ்னாவே நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் எண்ணெயில் சோம்பு ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீன் தொக்குக்கு நம்ம ஆனியனோட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் ஆனியனுக்கு ஹாஃப் அமௌண்ட் சாப்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட சில்லி, டர்மரிக் ப்ளஸ் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ல சேர்த்து ஊற வச்சிருக்கிறதால இந்த தொக்குக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை இதில் பிளேஸ் பண்ண போகிறேன்.
ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனதும் அகைன் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சூப்பரான சுவையான ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் வவ்வால் மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.